யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றாரு ரலியல்லாஹு அன்ஹு, போதும் நிப்பாட்டுங்க, என்னால ஏலாம் அப்படின்றாரு. யார சொல்லலாம், அதை பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்க. பெருமாள் கேட்கிறாங்க, நிப்பாட்ட வேண்டியதானே, அவர் போதும் என்று சொல்ற நிப்பாட்டு இருந்துச்சு தானே. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி படிங்க. அவர் யார்? அப்படிப்பட்ட ஈமான், அந்த மாதிரி தகவல் ஜென்னா சொர்க்கம் நுழைந்து விட்டார் நாங்க ரசூலுல்லாஹ். இதேதான் ஜுஹைனா குலத்து பெண். இதெல்லாம் புடிச்சிட்டு வரல, அவங்களா வந்து ஒப்புக்கொள்றாங்க. அதனால் ஈமான்தாரிகள் ஜினா செய்ய மாட்டாங்க என்பது இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். உச்சக்கட்ட ஈமான் மதீனத்து மக்கள்ல உள்ள ஈமான் தான். சுப்ஹானல்லாஹ், எங்க மாதிரி ஈமானா? இந்த பெண்ணுடைய ஈமானை பிரிச்சு கொடுக்கலாம்டா. அவங்களுக்கு எப்படி ஈமான் கொஞ்சம் புரியறதுக்கு சொல்றேன். புள்ளைய வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாங்கண்டா 10 மாசம் ஆச்சு. இன்றைக்கு செஞ்சவனுக்கு விறுவிறுன்னு இருக்கும், நெத்தில இருந்து வேறு வடியும், இறைவா தப்பு பண்ணிட்டோம், ஒரு மாதிரி கை கால் நடுங்கும். 4 நாள் ஆனா நோமல் ஆயிரும், 40 நாள் ஆனா மறந்து போயிருவோம். 4 மாசமான செஞ்சனான்னு கேட்பான், போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாசம் வைப்போமா? ஒரு பேச்சுக்கு குழந்தைய பெத்தெடுத்துட்டு அந்த பெண் வர்றா. யார சொல்லலாம்? ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், ஹத்த நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வை சந்திக்கணுமா, அவக்கு தூய்மையா சந்திக்கணுமா, தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா. பெருமானார் அவக்கு ஹத்த நிறைவேற்ற விரும்பல. 10 மாசம் கழிய அந்த துடிப்புல வந்தா, அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு 10 மாசம் அழுது கேட்போமா? என்ன ஈமான்? பெருமானார் சொன்னாங்க, கையில குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாமாண்டாங்க. அந்த பெண் பால் குடிக்கு மறக்க வைக்கின்ற 2 வருஷம், சுமார் 3 வருஷம் காலம் தப்பு செஞ்சு 3 வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காது. அந்த பெண் வர்றா, எப்படி இந்த தடவை ரசூலுல்லாஹ் என்னை திருப்பி அனுப்ப கூடாது. அவ என்ன பண்றா தெரியுமா? வேணுமென்றே செட்டிங் பண்றா. ஒரு பெண் வந்தா இன்னொரு 10 நாள் உலகத்துல வாழக்கூடாதா? சின்ன ஒரு மதல அந்த புள்ள இப்பதான் நடக்குது, அந்த புள்ள இப்பதான் சாப்பிடுதுண்டா, ஒரு தாய் மனசு அந்த புள்ளைய விட்டு பிரியாது. தாய் பதறுவா, தான் சாகுவதை விரும்புவா. அதாவது என்ன, தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு. அந்த புள்ளைட்ட இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவா, அந்த புள்ளைட்ட இருந்து பிரிய மாட்டான். தன்னுடைய ஏதாவது தனக்கு, அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா இவக்கு வலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பருவம். அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுக்கறான், ஷப்பு என்றான். எதுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு, வளர்ந்துட்டாருன்னு காட்டணும். அதனால அந்த பெண் கூட்டிட்டு வாரா. யா ரசூலல்லாஹ், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், என் புள்ள யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டு, அது மெல்ல மெல்ல சப்புது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த புள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க, வழங்கன்றாங்க. அந்த தாய் அதை பார்க்கிறாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழி தோண்டப்படுகிறது. குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறாள். இந்த உலகத்தில் 1000 நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி, குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள். அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள், பல போலீசார்கள் இருப்பார்கள். ஆனால் பெருமானார் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார். அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது, எங்க போனாலும் பார்க்க இயலாது. அந்த பெண் வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ், 3 ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள். கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறாங்க, செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா? உமர் பின் கத்தாபை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. இவ ஜன்னாக்குரிய பெண் என்றாங்க ரசூலுல்லாஹ். தஹலல் ஜன்னா, இவருடைய ஈமான் மதீனத்து மக்களுடைய 70 பேருக்கு விட அதிகமாக பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஒரு ஈமான் அவ குறிக்கு. அந்த ஈமான் அவ்வளவு பாரம் என்றார்கள். அந்த பாரத்தை அந்த 3 வருஷமே எங்களுக்கு காட்டுது. 3 வருஷமா அவருடைய கல்வில
அந்த வேதனை நீங்கவில்லை என்றால், இப்படிப்பட்ட ஈமான்தாரிகள் ஜினா செய்து இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த தௌபாவை வைத்து சொர்க்கத்துக்கு அனுப்பியிருந்தால், நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாடி வைத்தால், தோப்புடுத்தால், ஜுப்பா போட்டால், தௌஹீத் பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய சபையில் உச்சக்கட்ட ஈமான்தாரிகளுக்கு இது என்றால், இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு இதை சொல்கிறேன். இப்படி நடந்தா இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடியோ, அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்பளை பொம்பளை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். 4 கண்கள் பார்க்கும், யாரு போறது, எவங்க போறாங்க, எப்படி போறாங்க, எல்லாமே தெரிஞ்சிரும், கசமுசா நடக்கும். இப்ப எவனுக்கும் தெரியாது. நிஜமா சொன்னால் வல்லாஹி இந்த ஒரு 3-4 மாசத்துல ஒரு சில நேரங்கள் எனக்கு கால்கள் வரும், சில விஷயங்களை சொல்லி ஒரு விஷயம் சொன்னார்கள், வல்லாஹி எனக்கு பள்ளியில் பேச இயலாது. 2 சம்பவங்கள் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு சம்பவத்தை எனக்கு தாங்க முடியாமல் என் மனைவியோடு பேசினேன், என்னால் எனக்கு கண்ணீர் வந்தது. உண்மையாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேச முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது சர்வ சாதாரணமாக எப்படிப்பட்ட ஜினாக்கள் அருவருப்பே இல்லாம. ஏனென்றா 4 பேர் அரைக்குறையா உடுத்து போனா, அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினா இதுதானே நார்மல் ட்ரெஸ் என்றுவார்கள். அதுதானே திஸ் இஸ் ரியாலிட்டி, இப்படித்தானேப்பா, இதுதானே நேச்சுரல், நேச்சர் இதுதானே என்றுவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்காத, என்ன படிக்கணும் அதுல நான் நிறையவே நிக்கிறேன், நீ ரொம்ப படிக்கணும் என்பதில் 2வது கருத்து இல்ல, அந்த துறையில் உள்ளவன் நான், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்பதில் அந்த துறையில் உள்ளவன். அதை தாண்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒழுக்க மனுஷனா நிக்கணும், அவன் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிக்கணும். அந்த பாடத்தை, கணித பாடத்தை படி என்றோம், படிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லல, விஞ்ஞானம் படி என்றோம், அதுக்கு முன்னாடி அஹ்லாக்க படிச்சிருக்கேன்.